இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கல்குறிச்சி பங்கின் பாதுகாவலர் புனித யோசேப்பின் திருவிழாவை நன்றி உணர்வோடும் நம்பிக்கை உணர்வோடும் குடும்ப உணர்வோடும் திருக்கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே இந்த பங்கினை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அருள் பணியாளர் ஜார்ஜ் பொன்னையா அவர்களுக்கும், இந்த பங்கிலே சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற பங்கு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இந்த பங்கிலே உள்ள அன்பான இறைமக்கள், புனித யோசேப்பினுடைய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் யோசேப்பினுடைய நம்பிக்கை வாழ்வை பற்றி நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்வில் எப்படி நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு நெருக்கமானார் என்பதை நாம் திருவிவிலியத்திலே கற்றுக்கொள்ளுகின்றோம். குறிப்பாக நற்செய்தியிலே வாசிக்கின்ற பொழுது மரியாவினுடைய அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். மன ஒப்பந்தமாகி இருக்கின்றார், கருவுற்றிருப்பதாக தெரிகின்றது என்று கேள்விப்பட்டவுடனே மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் உன் மனைவியை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதுதான் புனித யோசேப்பினுடைய ஆழமான இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்களெல்லாம் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார்கள். இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்களெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். இதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லியது. நாத்தான் தாவீதுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், உன்னுடைய அரியணையை நான் உயர்த்துவேன், எனக்காக கோவில் கட்டுபவன் அவனே என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. எனவே நம்பிக்கையுள்ள மனிதர்களெல்லாம் இந்த உலகத்திலே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். நம்பிக்கையுள்ள மனிதர்களெல்லாம் இறைவனுடைய அருளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே அந்த ஆழமான இறை நம்பிக்கையோடு தான் நாமெல்லாம் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மரத்தாலான ஒரு சிறிய தொங்கு பாலம், இந்த பாலத்திலே, இந்த தொங்கு பாலத்திலே, இந்த மரத்தால் செய்யப்பட்ட இந்த தொங்கு பாலத்திலே ஒரு தந்தையும் அவருடைய சிறிய பிள்ளையும் நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த தொங்கு பாலத்திலே நடந்து செல்லுகின்ற பொழுது அந்த சிறுமி தன்னுடைய தந்தையின் கையை பிடித்து கொண்டு சென்றார். அந்த மரத்தாலான தொங்கு பாலத்திலே நடந்து செல்லுகின்ற பொழுது பயங்கரமான பலத்த காற்று வீசுகின்றது. எனவே இப்பொழுது தடுமாற்றம் ஏற்படுகின்றது. எனவே அந்த சிறுமி தன்னுடைய தந்தையின் கையை விட்டுவிடுகின்றார். தன்னுடைய தந்தையின் கையை விட்டுவிட்டு அந்த சிறுமி அப்பாவிடத்திலே, நீங்கள் என்னுடைய கையை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே இப்பொழுது அந்த அப்பா தன்னுடைய பிள்ளையினுடைய கையை பிடித்து கொண்டு அந்த தொங்கு பாலத்திலே நடந்து அவர்கள் கடந்து வெளியே வந்து சேருகின்றார்கள். அந்த நேரத்திலே தான் அந்த அப்பா அந்த பிள்ளையிடத்திலே கேட்கின்றார், தன்னுடைய மகளிடத்திலே கேட்கின்றாள், ஏன் நீ நான் உன்னுடைய கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டாய்? நீ என்னுடைய கையை பிடித்து வைத்திருந்தாயே, ஏன் உன்னுடைய கையை விட்டுவிட்டு நான் உன்னுடைய கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது
அந்த சிறுமி சொன்னாள், அப்பா, அந்த மரத்தாலான அந்த பாலத்திலே நடந்து வருகின்ற பொழுது பலத்த காற்று வீசி கொண்டிருந்தது. நான் ஒருவேளை உங்கள் கையை பிடித்திருந்தால் நான் விட்டுவிடலாம். ஆனால் நீங்கள் என்னுடைய கையை பிடித்திருந்தால் நீங்கள் என்னுடைய கையை விடமாட்டீர்கள். நீங்கள் கைவிடாதவர்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கைவிடாத கடவுள், நம்முடைய கைவிடாத கடவுள் யார் யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கைவிடாமல் பாதுகாக்கின்ற கடவுள். கடந்த ஒரு வருடமாக இந்த கல்குறிச்சி பங்கு தளத்திலே வாழுகின்ற நம் ஒவ்வொருவரையும் அவர் கையை பிடித்து அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கின்றார். தொடர்ந்து அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார் என்ற ஆழமான இறை நம்பிக்கையோடு தான் நாம் கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திருத்தந்தை பிரான்சிஸை இழந்து நாம் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸுக்காக இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகச்சிறப்பான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலே உள்ள மக்களுக்கெல்லாம் ஏராளமான போதனைகளை கொடுத்து இன்றைக்கு நம்மை மீளா துயரிலே ஆழ்த்தி சென்றிருக்கின்ற நம்முடைய அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு கற்றுத்தந்த மாபெரும் உண்மை அல்லது ஒரு மாபெரும் தத்துவம் என்னவென்றால் நம்பிக்கை என்பதுதான். அன்புக்குரியவர்களே, எனவேதான் அவர் ஜூபிலி ஆண்டை அறிவித்தார். ஜூபிலி ஆண்டை அறிவித்து நமக்கு ஒரு மைய சிந்தனையை கொடுத்தார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக. எதிர்நோக்கு என்றால் என்ன? எதிர்நோக்கு என்பது நம்பிக்கைதான். ஆனால் இன்று மட்டுமல்ல, நாளையும் நல்லதே நடக்கும் என்று நினைக்கின்ற ஒரு நம்பிக்கைதான் எதிர்நோக்கு. எனவே இந்த எதிர்நோக்கு பயணத்திலே நாமெல்லாம் அந்த ஆண்டவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று நமக்கு அவர் அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை தன்னுடைய சுயசரிதையை எழுதினார். வழக்கமாக சுயசரிதை ஒரு மனிதர் இறந்த பின்னால் வெளியிடப்படும். ஆனால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஹோப் என்ற அந்த தலைப்பிலே அவருடைய சுயசரிதையை எழுதினார். அவர் சாவதற்கு முன்னாலேயே அவரது சுயசரிதை 230 பக்கங்களை உள்ளடக்கிய அவரது சுயசரிதை வெளியிடப்பட்டது. அதில் அவர் மீண்டும் 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 நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு உண்மை இந்த நம்பிக்கைதான். நம்பிக்கை, எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதை அவர் வலியுறுத்தி பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த திருவிழாவின் முதல் நாளிலே நம்முடைய நம்பிக்கை வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு வாழ்ந்து காட்டிய அந்த நம்பிக்கை வாழ்வு, நம்பிக்கையினுடைய மாதிரியாக அவர் எப்படி இருந்தாரோ அதே போல அவரை பின்பற்றி வாழ்வதற்காகவும் இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித யோசேப்பை பற்றி திருவிவிலியத்திலே அதிகமாக பேசப்படவில்லை. ஆனால் அவருடைய ஆழமான இறை நம்பிக்கையிலிருந்து வெளிப்படுகின்ற முக்கியமான நற்பண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதர். உள்ளதை, உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார். தன்னுடைய மனைவி மரியாவை இருக்கின்ற சூழ்நிலையிலே ஏற்றுக்கொள்ளுகின்றார். நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அன்புக்குரியவர்களே, இது எங்கே இருந்து வருகின்றது? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே உள்ள அத்தனை மக்களையும் உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற கருத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். நம்முடைய பாதுகாவலர் யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். உள்ளபடியே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் ஏற்றுக்கொண்ட நம்முடைய பாதுகாவலர் யோசேப்பு மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. எனவே ஆண்டவர் அவருக்கு எதை சொன்னாரோ
அதை அப்படியே வாழ்ந்து காட்டுகின்ற, அதை நம்புகின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையாளராக இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, புனித யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது நற்செய்தியிலே மீண்டும் நமக்கு சொல்லப்படுவது அவர் நேர்மையாளர், அவர் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நேர்மையான வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு மாதிரியான வாழ்வாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே இன்றைக்கு பொய்யும் புரட்டும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சூசையப்பர் எது உண்மையானது, எது நேர்மையானது என்பதை ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அதை தேர்ந்து தெளிந்தார். தன்னுடைய மனசான்றின்படி அதை தேர்ந்து தெளிந்தார். எனவேதான் இறைவனுடைய வாக்குறுதி எதுவோ அந்த வாக்குறுதியை அப்படியே உண்மை என ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, இறை சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதற்காக யூத சட்டத்தை தூக்கி தூரே எறியவும் துணிகின்றார். காரணம், அவர் ஒரு நேர்மையாளர், அவர் ஒரு நீதிமானாக இருக்கின்றார். அதைவிட மேலாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற தாழ்ச்சியுள்ள ஒரு மனிதராக இருக்கின்றார். தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். ஆண்டவர் இயேசு சொன்னது போல தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றவன் இந்த உலகத்திலே உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். எனவே யோசேப்பு தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சியினுடைய எதிர்பதம் தலைக்கனம். இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே ஆணவம், அகங்காரம், போட்டி, பொறாமை இவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் அல்லது யோசேப்பு நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த உண்மை, எதை செய்தாலும் அவரை போல தாழ்ச்சியோடு நாம் செய்ய முன்வர வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள பெரிய பறவை எது தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள பெரிய பறவை, நிறைய பேர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்களா? நிறைய பேர் உயிரியல், வேதியியல் எல்லா இயலும் படிச்சிருப்பீங்களா? உலகத்தில் உள்ள பெரிய பறவை யாரு சொன்னா? எது? ஆஸ்ட்ரிச் இல்லையா? ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி இல்லை? அதான் உலகத்திலே உள்ள பெரிய பறவை. உலகத்தில் உள்ள சின்ன பறவை, உலகத்தில் உள்ள சின்ன பறவை எது? ஹம்மிங். அதானே படிச்சிருக்கீங்களா? ஹம்மிங். இந்த பறவை ஒரு சிறிய பறவை, 2 கிராம் எடையுள்ள ஒரு பறவை. இந்த பறவை முன்னாலேயும் பறக்கும், பின்னாலேயும் பறக்கும். இந்த பறவை தலைகீழாகவும் பறக்கும். ஏன் இது தலைகீழாக பறக்கும்? இந்த பறவை தலைகீழாக பறப்பதற்கு காரணம், அதுக்கு தலை கனம் இல்லை, தலையில் கனம் இல்லை, 2 கிராம் தான். அதனால் அது தலைகீழாகவும் நடக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே அன்புக்குரியவர்களே, தலைக்கனம், தாழ்ச்சியினுடைய எதிர்பதம் தலைக்கனம். சூசையப்பர் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை, நாம் வாழுகின்ற நம்முடைய பங்கு தளத்திலே, நாம் வாழுகின்ற அன்பியங்களிலே, நாம் வாழுகின்ற குடும்பங்களிலே அகந்தை இல்லாமல், போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், தனைக்கரம் இல்லாமல் தாழ்ச்சியோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை அவர் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தருகின்றார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஆபிரகாம் நம்பிக்கையினால் இறைவனுக்கு ஏற்புடையவரானார் என்று இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமை பார்த்து கடவுள் சொல்லுகின்றார், நான் உனக்கு காட்டுகின்ற இடத்துக்கு போ என்று சொல்லி சொன்னவுடனேயே விரைந்து செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் இறைவன் விரும்புகின்றபடி இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள். எனவே நம்பிக்கை என்று சொல்வது வெறும் சொல் அல்ல, அது ஒரு செயல்பாடு என்பதை கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்றார்.
எனவேதான் தூய பவுலடியார் அருமையாக சொல்லுகின்றார், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம், செயலற்ற நம்பிக்கை செத்ததே என்று திருவிவிலியத்திலே தூய பவுலடியார் நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் யோசேப்பினுடைய நம்பிக்கை வாழ்வை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அந்த கன்னிமரியாவை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எப்படி தன்னை முழுவதும் கடவுளிடத்திலே அர்ப்பணித்து கடவுளிடத்திலே சரணாகதியாகி ஒரு நம்பிக்கையின் மாபெரும் மனிதராக அவர் விளங்கினார் என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காக அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்வாக இருக்கின்றது? எப்படிப்பட்ட நம்பிக்கை? இன்றைக்கு பலருடைய நம்பிக்கை அனாசின் நம்பிக்கை. அனாசின் மாத்திரை எதுக்கு? அனாசின் மாத்திரை எதுக்கு? அனாசின் மாத்திரை எதுக்கு வாங்குவாங்க? பலி வந்தா போடுவாங்க இல்ல? ஆனா பலருடைய நம்பிக்கை இப்படித்தான். இன்றைக்கு வலி வந்தால் எனக்கு கடவுள், வேதனை வந்தால் எனக்கு கடவுள், துன்பம் வந்தால் எனக்கு கடவுள், துன்பம் வந்தால் எனக்கு வேளாங்கண்ணி, துன்பம் வந்தால் எனக்கு இடத்துவா. நல்லா இருந்தால் சில நேரம் கடவுளை மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை அல்ல. இன்னும் ஒரு சிலருடைய நம்பிக்கை இன்ஸ்டன்ட் நம்பிக்கை. இன்ஸ்டன்ட் காபி, இன்ஸ்டன்ட் சப்பாத்தி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பிரியாணி அடுப்பில் போட்டு தான் எடுக்கணும். இதுதான் இன்ஸ்டன்ட் காஃபி. இன்னைக்கு ஒரு சிலருடைய நம்பிக்கை இப்படிப்பட்ட நம்பிக்கை. நான் கேட்டதும் கிடைக்க வேண்டும், நான் வேளாங்கண்ணிக்கு போய் கேட்பேன் உடனே கிடைக்க வேண்டும், நான் இடத்து வாயில போய் கேட்பேன் உடனே கிடைக்க வேண்டும், நான் கல்குறிச்சி கோயிலில் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்பேன் உடனே கிடைக்க வேண்டும், இல்லைன்னா நான் வேற எங்கேயாவது போயிடுவேன், அல்லது வேற ஏதாவது கோயிலுக்கும் போயிடுவேன், அல்லது அங்கே போய் பச்சை கயிறை கட்டுவேன், ஜோப்பு கயிறை கட்டுவேன், எங்கேயும் போவேன். இப்படிப்பட்ட ஒரு மேலோட்டமான நம்பிக்கை வாழ்வு புனித சூசேப்பர், புனித யோசேப்பினுடைய நம்பிக்கை வாழ்வு இப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்வு அல்ல, அது ஆழமான நம்பிக்கை வாழ்வு. அன்புக்குரியவர்களே, எது நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை வாழ்வு? நான் விரும்புவதை நான் விரும்புவபடி நான் விரும்புகின்ற நேரத்தில் பெற்றுக்கொள்வது அல்ல, கடவுள் விரும்புவதை கடவுள் விரும்புகின்ற நேரத்தில் கடவுள் விரும்புகின்றபடி பெற்றுக்கொள்வதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு. சூசையப்பர் இதைத்தான் செய்தார். சூசையப்பர் காத்திருந்தார். எவ்வளவோ கலக்கம் ஏற்பட்டது. மரியன்னையை ஏற்றுக்கொள்ளுகின்ற நேரத்திலே இந்த யூத சமூகம் என்னை பார்த்து என்ன சொல்லும், என்னை பார்த்து கேலி செய்யுமே, கிண்டல் செய்வார்களே. ஆனால் இதையெல்லாம் பற்றி அவர் கவலைப்படவில்லை. எந்த ஏளனத்தையும் யாருடைய அந்த குறை சொல்லையும் பற்றி அவர் கவலைப்படவில்லை. மாறாக இறைவனுடைய திருவுளத்தை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். இறைவன் எதை தனக்கு செய்ய சொன்னாரோ, இறைவன் எதை செய்வதற்கு தன்னை பணித்தாரோ அதை மட்டுமே அவர் செய்தார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். அன்னை மரியாளினுடைய அந்த இறை நம்பிக்கையும் நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பினுடைய அதே இறை நம்பிக்கை போன்றதாக, ஏன் அதைவிட மேலானதாக இருந்தது. எனவேதான் சொன்னார், கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொன்ன பொழுது இது எங்கனமாகும் என்ற கேள்வியை அந்த அன்னை மரி கேட்டாலும் கூட, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அன்னை நம்முடைய அன்னை. அன்புக்குரியவர்களே, எனவே புனித யோசேப்புக்கு விழா கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய நம்பிக்கை வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம். நம்பிக்கை வாழ்வு என்பது ஒரு செயல்பாடு. நம்பிக்கை வாழ்வு என்பது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல, அது செயல்பாடு. இறைவன் சொல்வதை செய்வது. எனவேதான் கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியா சொல்லுகின்ற வார்த்தை, அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்.
எனவே நம்முடைய பாதுகாவலர் திருவிழாவை நன்றியுணர்வோடு நம்பிக்கை உணர்வோடு ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேளையிலே அன்புக்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக, நாமெல்லாம் நம்பிக்கையின் மனிதர்களாக இருப்பதற்காக, நம்முடைய நம்பிக்கை வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு இந்த உலகத்திலே உள்ள அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் நமக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள். ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், புலம்பெயர்ந்தோர், அகதிகள், இன்னும் எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நாம் வாழுகின்ற பகுதியிலே இருக்கின்றார்கள். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் நமக்கு கற்றுத்தந்த ஒரு உண்மை, விளிம்பு நிலையினரை தேடி செல்லுங்கள், ஏழைகளை தேடி செல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட அவருடைய கொள்கைகள், அவர் நமக்கு கற்றுத்தந்த போதனைகள், அவர் நமக்கு கற்றுத்தந்த நம்பிக்கை வாழ்வு, நாமெல்லாம் பாதுகாப்பாக அதை கொண்டு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அவருடைய நம்பிக்கை வாழ்வு நம்பிக்கை இல்லாத மக்களுக்கெல்லாம் நாம் நம்பிக்கை கொடுக்கின்ற பொழுது நாம் நம்பிக்கையாளராக மாறுகின்றோம். யோசேப்பு நம்முடைய பாதுகாவலர் நம்பிக்கை இழந்த மனிதருக்கு நம்பிக்கையை கொடுத்தார். ஆபிரகாம் நம்பிக்கையின் மனிதராக இருந்தார். அதே போல நாமும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸினுடைய அந்த முன்மாதிரியை பின்பற்றி நம்பிக்கையின் மனிதர்களாக மாறுவோம், நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம், நம்பிக்கை இழந்த மக்களுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கேட்க கடவா